வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஜூலை 4ஆம் தேதி நமக்கு வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி நமக்கு 6:30க்கே ஓப்பன் ஆகிறனால கிஃப்ட் நிஃப்டியோட ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். அண்ட் இங்கிருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறதுக்கோ இல்லை மேலே போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ நான் காமிக்கிற சாஃப்ட்வேரில் தான் இல்லை, நீங்கள் நார்மலாக கூகுளில் போய் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு போட்டிங்கன்னாவே நிறையா ஃப்ரீ இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ஃப்ரீங்கிறனால நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஜெரோதா இருந்தால் உங்களுக்கு சென்சிபுல்ஸ் ஃப்ரீ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ப்ரோக்கர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கணுன்னா நார்மலாக கூகுளில் போய் போட்டிங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சியே ஃப்ரீயாக வந்து அவங்க வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா காமிப்பாங்க. ஓகே, அப்போ நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் பிசிஆர் ரேஷியோ வச்சு மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பைரி டே இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா 3 ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா டவுன் சைட் மூவ்மெண்ட் தான் இருந்துச்சு. ஓகே, அப்போது நமக்கு இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகிருக்கும் போது அதையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலில் தான் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் நான் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். அண்ட் இந்த 15 மினிட்ஸ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து புஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு 6:30க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் இருக்குது ஒன்று. ரெண்டாவது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கரெக்ஷன் எதுவும் நடக்காமல் டவுன் சைடு தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நமக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7:30. ஸோ அப்போ 1 மணி நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது. ஸோ அடுத்த 1.5 மணி நேரத்தில் ரெக்கவரி ஆனால் நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங் கேப் அப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு வந்து இதே டவுன்ஃபால் நமக்கு கண்டினியூ ஆகும்னு சொல்லலாம் ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட் ரெக்கவரியே ஆனாலுமே நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் வரப்போகுது. ஏன்னா வந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லலாம் ஒன்று. ரெண்டாவது, நேற்று நமக்கு மார்க்கெட் எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சோ அதுக்கும் இன்றைக்கி மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 33 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி வந்து நெகட்டிவாக இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, அடுத்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஆஃப் சென்செக்ஸ் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நமக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த 83,500 இருக்குது பாருங்கள், இதுதான் பிவட் ரேஞ்ச். ஸோ இப்போ இந்த 83,500 இந்த பிவட் ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா நமக்கு வந்து 82,500 வரைக்கும் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 82,500 வரைக்கும் வரும். ஸோ இன்றைக்கி கேப் அப்போ பாசிட்டிவாக இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி நம்ம சென்செக்ஸில் வந்து 82,500க்கு வரலாம். இன்கேஸ் ஏதோ ஒன்று நடந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக நமக்கு வந்து இந்த 83,500 இருக்குது பாருங்கள், இதை தாண்டி போயிடுச்சுன்னா மேலே போகும். அப்படி இல்லைன்னா இங்கே போயிட்டாவது நமக்கு ரிவர்ஸில் 82,500 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சென்செக்ஸில். ஆனால் நம்ம சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோன்னா நமக்கு என்ன சொல்லுதுன்னா நம்மளோட கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது நமக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது பிசிஆர் ரேஷியோ அண்ட் கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுமா அப்படின்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது டவுன் சைடு இருக்குது ஒன்று. ரெண்டாவது, மேலே போனாலும் இந்த 83,500 வரைக்கும் தான் போகும். அதுதான் நம்ம இங்கே சொன்னது, இந்த 83,500 வரைக்கும். ஸோ அப்போ இது வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த கால் ஆப்ஷன் வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ 83,500 வரைக்கும் மார்க்கெட் புஷ் ஆகலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வரும். ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி நீங்கள் கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா இதுதான் வந்து இருக்கணும். ஸோ ஃபார் அவுட் ஆஃப் த மார்க்கெட் எடுக்கக்கூடாது. இதுவும் அவுட் ஆஃப் த மார்க்கெட் தான். பட் இதையும் தாண்டி அவுட் ஆஃப் த மார்க்கெட்டில் எடுக்கும்போது நமக்கு வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால 83,500ம் 82,500 தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் சென்செக்ஸ்க்கு. அடுத்து நம்மளோட நிஃப்டி 50 டேட்டா. ஸோ நிஃப்டி 50 நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே அது நமக்கு நல்லா தெரியும். அண்ட் நேற்று நமக்கு எக்ஸ்பைரி டேயில் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷருக்கு தான் நிஃப்டி 50 வந்திருக்கு. அண்ட் இந்த நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 83,300க்கு கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட் கடன் நமக்கு வந்து மினிமம் வந்து 83,000க்கு கீழே வந்துருச்சுன்னா 84,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று. ஸோ அப்போது
இது நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் டவுன்ஃபால் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது, அதாவது ஒரு பியரிஷ் மூமெண்ட்டில் தான் இருக்குங்கிறனால 83,000 தாண்டி ஒரு கேண்டில் கீழே வந்துட்டா கூட 24,300 தாண்டி ஒரு கேண்டில் கீழே வந்துட்டா கூட மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும். ஸோ இந்த 24,300 தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரேஞ்சு. அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம வந்து இது வச்சுருக்கோம். ஸோ அப்படிங்கிறனால இது நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றிடும். ஸோ இப்போ இந்த 25,300 இருக்குது பாருங்கள், இந்த 25,300லேருந்து கிராஸ் ஆயிடுச்சுன்னா 24,800 வரைக்கும் வரும். ஸோ இன்றைக்கும் நிஃப்டி 50 ஒரு பியரிஷ் மூமெண்ட் அண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸுங்கிறனால இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுமா கீழே வருதாங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து மார்க்கெட்டோட எண்ட் ஆஃப் த டேல டிசைட் பண்ண முடியும். அண்ட் நம்ம நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது 25,500ல். அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறதான் இதுவும் சொல்லுது. பிசிஆர் ரேஷியோ மேபி நமக்கு 0.79 இருக்கலாம், பட் நமக்கு பக்கத்துலேயே 2 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால மார்க்கெட் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த பிசிஆர் ரேஷியோ நம்மளை ஏமாற்றும். காரணம் என்னென்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இங்கே பில்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்துச்சுன்னா கால் ஆப்ஷனில் பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனாலேயே மார்க்கெட் வந்து டவுன் சைட் மூவ் ஆகும். ஸோ இப்போ 25,500லேருந்து மார்க்கெட் டவுன் சைட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி ஏற்கனவே ஒரு டவுன் சைட் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ இதே டவுன் சைட் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 56,600 இல்லை 56,000 வர்றதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்போ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி 56,600 இல்லைனா 56 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதெல்லாம் தாண்டி மார்க்கெட் வந்து யூஸ்வலாக நம்ம யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. காரணம் என்ன யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னா, நமக்கு வந்து இஸ்ரேல் ஈரான் வார் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூஎஸோட ட்ரேட் டீல்ஸ் எல்லாம் நிறையா க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறனால யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நெகட்டிவ் சைட் புஷ் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த நெகட்டிவ் சைட் வந்து இந்தியன் மார்க்கெட்டோட டவுன்ஃபால் கிடையாது, இது வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் தான், ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் புக்கிங் அப்புறம் இது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 3-4 டேஸ் நீடிக்கும். அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து மார்க்கெட் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து டவுன் சைட் ட்ரெண்டிங்க்கு சான்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அண்ட் குளோபல் மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு, குளோபல் மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் டெவலப் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். அண்ட் என்னையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.